பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மொட்டை மாடியில் வந்துட்டு நிறைய கிராக்ஸ் இருக்குது, லீக்கேஜ் ஆகுது, சீலிங் எல்லாம் பொத்துக்கிட்டு கீழே விழுது அப்படிங்கிறது தான் நிறைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய வீடியோவாக வரும்னு தெரில. ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தால் நான் 2 பார்ட் இல்லை 3 பார்ட்டாக தான் என்னால் போட முடியும் ஷார்ட்ஸில். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற ஒரு பில்டிங்கோடது தான். இந்த கிராக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. கிராக்கு முதல்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கிராக் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா இதை வந்து கிராக்கு கட் பண்ணி எடுத்து கிராக் பேஸ்ட்டை வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா இது மேஸ்னரி ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக செக் பண்ணோம். இந்த பில்டிங்கில் வந்துட்டு கிராக்ஸு நம்ம பெயிண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பில்டிங்கில் இப்போ எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாலில் கிராக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்பட் லெவலுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி வந்து கிராக் இருக்குது. இந்த கிராக்ஸ் ஏன் இப்படி வருது அப்படின்னா, அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் பேர்பெட்டலோடைய இன்னரில் இந்த டெரஸில் இந்த மழை தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்கிற நேரத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற அந்த நம்ம மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு ஓப்பன் கொடுத்துருப்போம், 1 2 இருந்தாலும் நிறைய மழை பெய்கிற சமயத்தில் வந்து சர்றன்னு போயிடாது மொத்தம். அப்படி ஏற்கனவே மரத்தோட சத்தைங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே தேங்கி அந்த கிராக்ஸில் எல்லாம் நீரெல்லாம் இறங்கி அவுட்ரோட வாலில் மொத்தமாக வந்துட்டு கிராக்கு விட்டு வாலை காலி பண்ணிடும். அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம முதல்ல வந்துட்டு அவுட்டரில் கிராக் பண்ணி பட்டி வச்சு இதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. மறுபடியும் இங்கே தண்ணி வந்தது அப்படின்னா பெயிண்ட் பண்ண இடத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். மறுபடியும் எங்கள் கிராக் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் ஓதடிக்கும், புதுசாக அடித்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வந்துடும், ஃபங்கல்ஸ் பிடிச்சி. இத்தனை பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெரஸில் தான் நம்ம வந்துட்டு இந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேர் கேஸோட வாலில் எல்லாமே ஓதம் இருக்குது. இதுக்கும் என்னென்னா அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் இந்த மொட்டை மாடியோட அந்த ஃப்ளோருக்கும் இந்த வாலுக்குமான அந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னரில் இருக்கிற கிராக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நீர் இறங்கி ஓதம் அடிக்கிறதுக்கு காரணம். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, இந்த ஃப்ளோரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். சரி, இந்த ஃப்ளோர் வந்துட்டு இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் அந்த கிராக்கெல்லாம் கட் பண்ணி பண்ணுற அளவுக்கு தகுந்த அளவுக்கு தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சும்மா நம்ம வந்துட்டு நார்மலாக ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, நம்ம என்ன சொல்கிறதுனா சும்மா ஒரு பைப் எடுத்து தட்டி பார்க்குறேன். பாருங்கள், சவுண்டு டொக்குன்னு நிறைய இடத்துல வருது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நான் சுற்றி எல்லாம் எடுத்து தட்டவே இல்லை, வெறும் பிவிசி பைப் வச்சு தட்டுறேன். எவ்வளோ டேமேஜ் ஆகுது மட்டும் பாருங்கள் ஃப்ளோரு. அப்போ இந்தளவுக்கு டேமேஜ் ஆகி பார்த்திங்கன்னா உள்ள மண்ணெல்லாம் பொறுன்னு வருது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இது போயிடுச்சு, இந்த ஃப்ளோரு சுத்தமாக போயிடுச்சு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரை சுருக்கி போட்டவங்க வந்துட்டு சரியாக போடாமல் இருந்திருக்கணும். இதுதான் ரீசனாக இருந்திருக்கும்.